பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இது நம்முடைய எலியா தமிழ் கிறிஸ்டியன் யூடியூப் சேனல். ஸோ இந்த சேனல் மூலயமா நான் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பேர் சிஸ்டர் டெல்சி. நானும் ஊழியம் பண்ணுறேன். என்னுடைய ஊழியத்தின் பெயர் டிவைன் மிராக்கிள் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல ஈவுகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நேரடியாக பார்க்கலாம் ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட. அன்பின் தகப்பனே, உமக்கு கொடான கொடிய ஸ்தோத்திரமையா. இந்த நேரத்தில் கூட ஏசப்பா கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த நல்ல ஈவுகளுக்காக நன்றி. இந்த வார்த்தை 30, 60, 100 ஏற்ற இடத்துல பிரயோஜனப்பட கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனானவர் நீங்கள் ஏசப்பா இந்த வார்த்தைகளின் மூலம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நான் படிக்கிறேன். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் படிக்க போகிறேன். இந்த மெசேஜ்க்குண்டான தலைப்பு வந்து கர்த்தர் உயர்த்தும் மனிதன் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். இது எப்தாவை குறித்ததான மெசேஜ். நான் படிக்கிற வசனத்தை, கீலியாத்தியான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கீலியாத் அவனை பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போடப்பட்டிருக்கு. இதில் எப்தாவுடைய இன்ட்ரடியூஸ் எப்படி இருக்குது, அவனுடைய அறிமுகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அவன் ஒரு பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கு கீழே நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இவன் ஒரு பரஸ்திரியின் குமாரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்தினா எப்படி அறிமுகப்படுத்துவோம், அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டை தான் சொல்லி நம்ம அறிமுகப்படுத்துவோம் இல்லையா. இதில் அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, பரஸ்திரி, நம்ம பரஸ்திரியை குறித்து நீதிமொழிகளில் போய் பார்த்தோன்னா தெரியும். பரஸ்திரி அப்படின்றவங்க யார் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக போடப்பட்டிருக்கும். இதில் பரஸ்திரியின் குமாரன் கிளையாத் அவனை பெற்றான்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த கிளையாத் அவருக்கு மனைவி இருந்திருக்காங்க. ஆனாலும் இவர் மனைவி இல்லாத ஒரு பரஸ்திரியோடு கூட இணைந்து பெற்ற மகன் தான் எப்தா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த முதல் வசனத்திலே பார்க்க முடியுது. இந்த கிளையாத்தோடைய சொந்த மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, எப்தாவை நிராகரிக்கிறாங்க. என்ன நிராகரிக்கிறாங்கன்னா, நீ ஒரு பரஸ்திரியின் குமாரன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நிராகரிக்கிறாங்க. உனக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தாக்கா, எப்தா அங்கேருந்து தன் சகோதரர்கள் வேதனையான வார்த்தையை பேசும் பொழுது அங்கேருந்து அவர் நகர்ந்து போகிறார். அவங்க மத்தியில் இல்லாத படிக்கு அந்த இடத்துலேருந்து இந்த கிளையாத் அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அது ஒரு மலை பிரதேசம், ரொம்ப அழகான பிரதேசம். அந்த இடத்துலேருந்து என்ன பண்ணுறாருன்னா ஓடி வந்துடுறாரு. ஓடி வெளியில் வந்துட்டு ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாரு. நம்ம பார்த்தது போலவே இவர் பராக்கிரமசாலி அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், இவர் எங்கேயாவது யுத்தம் நடக்குது, எங்கேயாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்தாவை கூப்பிடுவாங்க. ஏன்னா இவன் பராக்கிரமசாலியாக இருக்கான். வா எப்தா, நீ இந்த மாதிரி யுத்தம் நடக்குது, எங்களுக்கு எங்கள் கூட நீ இணைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போல்லாம் என்ன பண்ணுவார், இந்த எப்தா என்ன பண்ணுவார்னு சொன்னால், அவங்களோடு இணைந்து யுத்தத்துக்கு போவார். அந்த இடத்துல ஜெயம் கிடைக்கும். இப்படி தான் எப்போவுமே நடக்குது. யுத்தம் நடக்கும் போதெல்லாம் எப்தாவை கொடுப்பாங்க, அந்த இடத்துல ஜெயம் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தாக்கா, எந்த இடத்திலிருந்து எப்தாவை விளக்குனாங்களோ, தூர எறிந்தார்களோ, அதே மனிதர்களுடைய மூப்பர்கள், தன் சொந்த ஜனங்களுக்கு மத்தியில் இருக்க மூப்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எப்தாவின் இடத்தில் திரும்ப வருகிறதை பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. ஆமாம், எப்தா கிட்ட சொல்கிறாங்க, என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் யுத்தத்துக்கு வந்திருக்காங்க அம்மோன் புத்திரர்கள், நீ எங்களுக்கு மத்தியில் நின்று தலைவனாக நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீ பரஸ்திரியின் குமாரன் அப்படின்னு சொல்லி அவனை விலக்கி வச்சுருந்தாங்க, அவனை அவாய்ட் பண்ணாங்க. ஆனால் அதே ஜனங்கள் மாத்திரம் கிடையாது, மூப்பர்கள்னு போடப்பட்டிருக்கு. இந்த மூப்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த எப்தாவின் இடத்துல உதவி கேட்குறாங்க, தஞ்சம் புகுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தம் பண்ணுறதுக்காக அம்மோன் புத்திரர்கள் வந்திருக்காங்க, நீ எங்களுக்கு தலைவனாக இருன்னு சொல்லும்போது இவருக்கு எப்படி இருந்திருக்கும், உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்திருக்கும் இல்லையா. ஆமாம், அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன சொன்னார் அப்படி, நிஜமாவா நீங்கள் சொல்கிறீங்க, நானா தலைவனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆமாம் நீ தலைவனாக இரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த எப்தா முதல்ல என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்கே போய் நிற்கிறார் தெரியுமா,
கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்று மிஸ்பா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல போய் கர்த்தருடைய சமூகத்தில் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. நான் எப்படி சொல்லியிருப்பாருன்னு யோசிச்சு பார்க்கலாமே. இப்போது நாம் கூட இருக்கோம், நம்மளை யாராவது ரொம்ப வேதனையான வார்த்தை பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சில இடங்களில் மனுஷங்கெல்லாம் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னால், அவங்கக்கிட்டே பார்த்தியா அன்றைக்கி நீங்கள் என்ன இப்படி பண்ணீங்க, இன்றைக்கி நீங்கள் என்கிட்ட வந்து நின்றுருக்கீங்கன்னு சொல்லுவோம். இல்லாட்டி அவங்கக்கிட்ட சொல்லனா கூட மற்ற மனிதர்களிடத்துல போய் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன ஒரு நாள் இப்படி பண்ணாங்க, ஆனால் அவங்க இன்றைக்கி எங்கள் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு கடவுளே அமுச்சு விட்டார். அவங்க நிலமை பார்த்தியா, என்கிட்ட வர்றதுக்கு கடவுள் அமுச்சு விட்டுருக்காரு, ஏன் தயவு தேவைப்படுது பார்த்தியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த எப்தா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், மிஸ்பா அப்படின்ற இடம். மிஸ்பானா உங்களுக்கு தெரியுமா, யாக்கோபு இருக்கார் இல்லையா, யாக்கோபு தன் மாமனாரோடு உடன்படிக்கை பண்ண ஒரு இடம். கற்குவையெல்லாம் குவியப்பட்டதுன்னு சொல்லி ஆதி ஆகமத்தில் பார்க்குறோம் இல்லையா, அந்த இடம் தான் மிஸ்பா. அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், போயிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், எல்லா காரியங்களையும் சொல்கிறாரு. இந்த மாதிரியெல்லாம் என்னை வந்து பண்ணாங்க, ஆனால் இப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, திரும்பவுமா போய் பேசுகிறத பார்க்க முடியுது. அப்போது சொல்கிறாரு, சேனாதிபதியின் இடத்துல சொல்கிறாரு, இங்கே பாரு, நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீ போய் அம்மோன் புத்திரனுடைய சேனாதிபதி இடத்துல எப்தா வந்து சொல்கிறதுக்காக போகிறாரு. போய் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை, இந்த இடமெல்லாம் எங்களுடையது, நீங்கள் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த எப்தா ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு தெரியுங்களா, நம்ம வேதத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த எப்தாவை பரஸ்திரியின் குமாரன் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பரஸ்திரியின் குமாரனுக்கு கர்த்தர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்த அந்த அனுபவம் எப்படி இருந்தது, எப்படியெல்லாம் அவங்க வந்தாங்க, செங்கடலை எப்படி தாண்டினாங்க, ஏதோமியரால் எப்படி வந்து துரத்தப்பட்டாங்க, எப்படியெல்லாம் அலகழிக்கப்பட்டாங்க, எப்படியெல்லாம் தேசங்களை சுற்றி திரிந்தாங்க, ராஜாக்களால் எப்படி புறக்கணிக்கப்பட்டாங்க, இவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறாரு. கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்டு அவங்களுடைய நிந்தனைகளை பார்த்து இந்த இடத்தெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. நடந்த எல்லா காரியங்களும் என்ன பண்ணுறாரு சொல்லுகிறது, அம்மோன் புத்திரருடைய சேனாதிபதியின் இடத்துல சொல்லி அனுப்புகிறத பார்க்க முடியுது. அப்போ போய் சொல்லும் பொழுது அப்போ கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இதெல்லாம் கேட்டும்போது கூட மறுபடியுமா இல்லை எங்களுக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, இல்லை உங்களுடைய தேவன் சொல்லி அவங்களுடைய தேவன் பேர் வந்து காமேஸ் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு வேதத்தில். இந்த காமேஸ்ன்ற உங்கள் தேவன் வந்து உங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்தா நீங்கள் கொடுத்துருவீங்களா, கொடுக்க மாட்டீங்கல்ல. அப்போ எங்களுடைய கர்த்தர் எங்களுக்காக இந்த ஜனத்திற்காக கொடுத்த இடத்த நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கர்த்தர் கொடுத்தார், நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வைராக்கியமாக நிற்கிறத பார்க்க முடியுது. நமக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்தாருனா அந்த காரியத்தில் நம்ம ஒரு வைராக்கியம் இருக்கணும். அந்த காரியம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது, அதை சாதாரணமாக விட்டு கொடுத்துடவே கூடாது. எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அது மீது ஒரு வைராக்கியம் இருக்கணும். ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்தது, பாவ மன்னிப்பு கர்த்தர் கொடுத்தது, இந்த மாதிரி ஆண்டவர் எவ்வளோ காரியங்களை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறார் இல்லையா. குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் யார் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது. அப்படின்னும் பொழுது அதன் மீது நமக்கு எப்படி இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். சத்ரு வந்து போராடும் போது எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உண்மையாகவே இந்த வேத வசனத்தை படிக்கும்பொழுது நான் இதை தான் உணர்ந்தேன். அப்போது இவர் போய் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் வந்து இந்த இடத்த நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஏன்னா என் தேவன் எங்களுக்காக எங்களுடைய ஜனத்திற்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுத்தது அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக நின்று அப்பவும் கேட்காததுனால இந்த அம்மோன் புத்திரர்கள் யுத்தத்திற்கு ரெடி ஆகுறாங்க. அப்போ யுத்தத்துக்கு அவங்க ரெடி ஆகும் பொழுது கர்த்தர் இவங்களோடு கூட இருந்து அந்த யுத்தத்தில் ஜெயத்தை கொடுக்கறத பார்க்க முடியுது. இந்த யுத்தத்தில் எப்தா எப்பொழுதும் போல் அந்த இடத்துல ஜெயம் பெற்று ஒரு பராக்கிரமசாலின்றதை நிரூபிக்கிறார். எங்கிருந்து யாரால தள்ளப்பட்டாரோ அதே ஜனங்களுக்கு தலைவன் ஆகும்படி கர்த்தர் உயர்த்தின மனிதன் இப்படிதான் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒருவேளை மனிதர்கள் தள்ளலாம், ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சா அவன் பரஸ்திரியின் குமாரனாக இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அப்படின்னும் பொழுது இன்னைக்கு யோசிச்சு பார்க்கலாமே, உங்களையும் என்னையும் யோசிச்சு பார்க்கலாம். கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நாம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேதத்தை குறித்த அந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கா. பரஸ்திரியின் குமாரனாக இருந்தாலுமே எப்தாக்குள்ள கர்த்தரை குறித்து கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்ற வெளிப்பாடு அவருக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்னைக்கு நமக்கு இருக்கா, நம் தேவன் நம்மளை வழி நடத்தி வந்த அந்த பாதைகளை நம்ம நினைக்கிறோமா, அவர் நடத்தி கொண்டு வரும்பொழுதெல்லாம் எவ்வளோ சாட்சிகள், அந்த சாட்சிகளை நம்ம நினைக்கிறோமா, உபத்திரவம் வரும்பொழுது நிலைத்து நின்று கர்த்தருக்குள்ளே நம்ம ஜெயம் எடுத்துக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆமாம், எப்தா எப்படி பரஸ்திரியின் குமாரனாக இருந்தாலும்
கர்த்தரை பற்றி தெரிந்தவராக இருந்தாரோ, இன்றைக்கி ஆண்டவர் எல்லாவற்றையும் மாட்டி நமக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கிறாரு. இந்த நாட்களில் நம்ம எப்படி இருக்கணும், கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கணும் அப்படின்னாக்கா, அதே மாதிரி இந்த எப்தா 20 வருஷம் நியாயாதிபதியாய் இஸ்ரவேல் ஜனங்களை அரசாண்டான்னு சொல்லி பார்க்க முடியுது. கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியங்களில் நம்ம நிலைத்து நிற்கணும். எப்தாவை போல நாம் என்ன இருக்கணும், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழணும். தேவனை பற்றி, வேதத்தை பற்றி நமக்கு ரகசியங்கள் தெரியணும். கர்த்தர் நடத்தி வந்த பாதைகள் தெரியணும். கர்த்தர் நடத்தி கொண்டு வந்த சாட்சிகள் நம்மளுடைய இருதயத்தில் எப்பவுமே இருக்கும். அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துலேருந்து நம்ம தள்ளப்பட்டோமோ அந்த ஜனங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மளை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். அதனால தான் இந்த மெசேஜ்க்கு நான் என்ன அப்படி பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் உயர்த்தும் மனிதர் அப்படின்னு சொல்லி. எப்தாவை கர்த்தர் உயர்த்தினது போல நம்மளையும் தேவன் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட நம்ம முடிக்கலாம். அன்பின் தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே. எப்தா ஆண்டவரே, எசப்பா, நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, அவனுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கிறது ஆண்டவரே. பரஸ்திரியின் குமாரன் என்று சொல்லி அவனை சொல்கிறாங்க ஆண்டவரே. ஆனாலும் அவனை நீர் முடிக்கும் பொழுது நியாயாதிபதி என்று சொல்லி ஆண்டவரை அவனை நீர் உயர்த்தி வைத்திருக்கிறத நாங்கள் பார்க்க முடிகிறது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய ஆரம்பம் எப்படி வேணா இருந்திருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் எங்களுடைய முடிவு கர்த்தருக்குள்ள ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்திற்குள்ளே இருக்கணும்னு சொல்லி இந்த நாளில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.